அவரோட விமர்சனம், அவர் பாட்டு பாட தெரியாது, பாடினது இல்லை, அவர் அப்படிலாம் இல்லை. ஆனால் அவரோட விமர்சனத்துக்கு வந்து அந்த சங்கீத வித்வான்கள்லாம் கூட அலறுவாங்க அவரோட விமர்சனம் கேட்குறதுக்கு, பயப்படுவாங்க. அவரோட விமர்சனம் அவ்வளோ துல்லியமாக இருக்கும், நுட்பமாக இருக்கும். அடுத்த பாடல்கள் ஆசிரியர்கள் பாடகர்கள்லாம் வந்து கவனிக்காதது கூட இவர் கவனிக்கக்கூடிய வல்லமை பெற்ற. விமர்சனங்கிறதும் ஒரு கலை, அது அற்புதமாக அவங்க பார்ப்பாங்க. இலக்கணங்களை புரிந்து வைத்துக்கிறதா விளம்பரம். இலக்கணங்களை தெரிஞ்சிருந்தால் போதுமானது, அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அந்த இலக்கணம் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அது மாதிரி இப்போ கூட வந்து சினிமாலெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து, அந்த காலம் இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆனந்த விகடனோட விமர்சனத்துக்கு வந்து மார்க் உண்டு, மார்க் போடுவாங்க. அந்த மார்க் போட்டால் அதையே வந்து பேனரில் போடுவாங்க, பேப்பரில் போடுவாங்க, அதே விளம்பரப்படுத்தி சினிமாவை ஓட்டுவாங்க. ஆனந்த விகடனில் இருந்தால் 70 மார்க் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த மார்க் வந்து 170 மார்க் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு அதையே வந்து பேப்பரில் எல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதோ படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக ஆனந்த விகடன் வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தாங்களானாக்கா இல்லை. ஆனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதியான பத்திரிகையாக அது அந்த அந்த விமர்சனம் பண்ணுறவர் இருந்திருக்கிறாரு. அது மாதிரி அதுபோல் சன் டிவிலெல்லாம் வந்து நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இந்த வாரம் எந்த படம் நம்பர் 1ல் இருக்குது, 2ல் இருக்குதுன்னு சில பேர் போட்டுதாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இப்போது சினிமாவை விமர்சனம் பண்ணுறதில் இந்த ப்ளூ சட்டை மாறன்னு ஒரு ஆள் இருக்கார். அவரோட விளம்பரத்துக்கு, அவரோட விமர்சனத்துக்கு பெரிய பெரிய பட நிறுவனங்கள்லாம் அலறாங்க. ரஜினி படம் முதல் கொண்டு எல்லாருமே அவர் என்ன சொல்லிடுவாரோன்னு, அவரோட விமர்சனம் எப்படி வருதுன்னு அவளோட எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. அவர் ஒரே ஒரு படம் எடுத்தார், அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு கூட தெரியல, ஏதோ ஒரு டெத்தை வச்சு ஒரு படம் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டோம், நம்ம ஒன்றும் பார்க்கல. ஆக அந்த ஃபீல்டில் இல்லை, ஆனால் அவரோட விமர்சனம் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு துறையோட மிக சிறந்த ரசிகனாக இருந்தால் போதுமானது, அவருக்கு அந்த இலக்கணங்கள் தெரிந்திருந்தால் போதுமானது. ரசிக்க தெரிஞ்சும் இலக்கணங்கள் தெரிஞ்சும், அதாவது வெற்று மனதுடனே சமநிலையோட அதை கவனித்தா போதுமானது. ஒரு பர்டிகுலரான பிரச்சனை தான் மனசில் வச்சு ரசிக்கிறவங்களால சரியாக விமர்சனம் பண்ண முடியாது. நான் ஒரு விஜயோட ரசிகனாக இருந்துட்டு நான் அஜித்தோட படத்தை வந்து விமர்சனம் பண்ணால் சரியாக வராது. அஜித்தோட ரசிகனாக இருந்துக்கிட்டு விஜய் படத்தை விமர்சனம் பண்ணாலும் சரியாக வராது. அப்படிலாம் இல்லாமல் சமநிலையில் பொது மனிதனாக இருந்து, ஒரு ரசனத்தன்மை கொண்டவனாகவும் இருந்து, அந்த துறையோட இலக்கணங்கள் அடிப்படையை உணர்ந்தவனாக இருந்தால் போதுமானது. அதில் ஒரு வல்லமையும் தேவையில்லை. அப்படி இருந்து சொன்னாலுமே போதும், அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். வணக்கம். இது போதும் இதோட.